அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு 140 நாட்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம நம்மளுடைய மீனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி இறுதி ராசியாக வருவீங்க. அதாவது 12வது ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க. மேலும் மீனம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. அதில் ரேவதி 1 முதல் 4 பாதங்கள், உத்திரட்டாதி 1 முதல் 4 பாதங்கள், மேலும் புரட்டாதி 4ஆம் பாதம் மட்டும் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்துவீங்க. மீனம் ராசியோட அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியின் காரகன், ஞானத்தின் காரகன், பிள்ளைகளின் காரகன், வாழ்க்கை காரகன், தொழில் காரகன், படிப்பின் காரகன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் அடிக்கிட்டே போலாங்க. இது எல்லாத்துக்குமே காரகன் நம்மளுடைய குரு பகவான் தாங்க. ஸோ இப்போ குரு பகவானை நீங்க அதிபதியாக கொண்ட காரணத்தினால நீங்க வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. உங்களுக்கு எந்த நாளாக இருந்தாலும் சரிங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடியும் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோவிலுக்கு போயிட்டு ரெகுலராக தட்சிணாமூர்த்தி கடவுளை வேண்டி வணங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த 140 நாட்கள் நடைபெறவிருக்கும் சனீஸ்வரருடைய வக்ர பயிற்சி காலம் மட்டுமல்லாது அனைத்து நாட்களுமே நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த 140 நாட்களுடைய கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரர் தற்சமயம் நேர்கதியில் இருக்கிறவர் வக்ரகதிக்கு போக போறாருங்க. எப்பவுமே குரு பகவான் போன்ற சுபர் கிரகங்கள் வக்ரகதிக்கு போனாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் தடப்பட்டு போயிருங்க. ஆனால் அதே சமயம் பாவ கிரகங்கள் வக்ரகதிக்கு போனாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய கெடு பலன்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்படுங்க. அப்போ நமக்கு என்ன தெரியுது, நமக்கு நடக்க போற கெடு பலன்கள் தவிர்க்கப்பட்டுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் இல்லைங்களா. இதற்கு தகுந்த மாதிரி வருகின்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி அன்னிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி எக்ஸாக்டா 140 நாட்களுக்கு சனீஸ்வரர் வக்ரகதிக்கு போக போறாருங்க. தமிழ் மாத தேதிப்படி பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இப்போ சனீஸ்வரருடைய தாக்கம் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே குறைவாக இந்த காலகட்டத்தில் காணப்படும். ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் 7.5 சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரய சனி காலத்தில் இருக்கீங்க. ஆல்ரெடி கடந்த ஜூன் மாதம் 2023 அப்போ திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி சனி பயிற்சி ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதே சமயம் இந்த வக்ர சனி பயிற்சி முன்னோக்கி வருது பின்னோக்கி போற காரணத்தினால வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கடந்த டிசம்பர் மாதம் 2023 அப்போ சனி பயிற்சி நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு தொடங்கிடுச்சுங்க. சரிங்களா. ஸோ திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி மேலும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி 2 விதமான பஞ்சாங்கங்கள் படியும் 7.5 சனியின் முதல் கட்டமான விரய சனி காலத்தில் தற்சமயம் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் இருக்கீங்க. ஆல்ரெடி இப்போ கடந்த ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரொம்பவே அவதிக்குள்ளாயிட்டீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த 140 நாட்களுங்க. இந்த 140 நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சமயத்திலையும் கண்டிப்பாக விரய செலவுகள் ஏற்படும். சரிங்களா. இந்த 140 நாட்கள்லையும் 100% விரை செலவுகள் நிச்சயமாக ஏற்படும். ஆனால் அந்த செலவுகள் சுப விரயங்களாக உங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு இடம் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க. சரி, அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுமான பணி எப்படியாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு போதுமான பண வசதி இல்லாத காரணத்தினால தற்காலிகமாக நீங்கள் வீடு கட்டுமான பணி ஸ்டார்ட் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ இப்போ கடன் தொகைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அத்த சமயத்தில் அவங்க கிட்ட உங்களுக்கு நிதி உதவி கிடைச்சிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற வீடு கட்டுமான பணி நிச்சயமாக துவங்குவதற்கு இந்த 140 நாட்கள் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான நாட்களாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்ககிட்ட பண உதவி வாங்கிட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனால் நீங்க திருப்பி கேட்கும்போது ஏதோ
ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இப்போ பணம் இல்லைங்க அப்புறமா தரேன், இல்லைன்னா அடுத்த வாரம் தரேன், இல்லை 10 நாள் கழிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுபறியாவே போயிட்டு இருக்கோங்க. அந்த மாதிரி இது நாள் வரைக்கும் வசூலாகாத கடன் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக வசூலாவதற்கு இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் உங்களுடைய குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டு வெளிநாட்டில் உத்தியோகம் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ பண வரவுக்காக நீங்கள் வந்து வெளி மாநிலத்தில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு பக்கத்திலே ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு ஜாப்க்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஜாப் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக கிடைக்காத ஒரு காரணத்தினால உங்களால் வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கு பக்கத்திலே ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ண முடியலைங்க. இப்போ இந்த வக்ர சனி பயிற்சி காலத்துல நீங்க மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம் கிடைப்பது மட்டும் அல்லாது உங்களுடைய குடும்பத்துக்கு அருகிலேயே ஒரு நல்ல உத்தியோகத்துல ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்ம நண்பர்களே. தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு ப்ரொமோஷனும் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷனை ஏற்பட்டு வந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே வந்து இப்போ உங்களுக்கு விலகுவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலகட்டம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிப்புல வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி மந்தத்தன்மை காணப்படும் போதெல்லாம் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய மனசுல வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுவதோ அல்லது வந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா ஸ்டடீஸில் வந்து நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த 140 நாட்கள் ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய மீனம் ராசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் உங்களுக்கு இந்த வக்ர சனி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான முயற்சி ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பாருங்க. அதே சமயம் வந்து சனீஸ்வரரும் வக்ரகதியில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால மேலும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் விழக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு இன்கேஸ் ஒரு சில நண்பர்களுக்கு செவ்வாய் தோஷம் மட்டும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு செவ்வாய் தோஷம் கூட சேர்ந்து காலசர்ப்ப தோஷமும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சார் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஆனால் இப்போ நாங்கள் வந்து இப்போ மன சங்கடத்தினால நாங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டுருக்கோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. நாங்கள் 2 பேரும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா மறுபடியும் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல
உன்னதமான உகந்தமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து விவாகரத்து கூட பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் இரண்டாவது திருமணத்திற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி இரண்டாவது வரன் அமைவதற்கும் இந்த 140 நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக கனிந்து வரக்கூடிய நல்ல நாட்களாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் கூட சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு சுயதொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த சுயதொழிலில் ஏதோ ஒரு சில காரணத்தினால உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய சுயதொழில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த 140 நாட்கள் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த நாட்களாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கைகூடுங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் அமைதியாக பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் அனைத்துமே விலகுவதற்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல உன்னதமான காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் எதனா சுப காரியங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தடைப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி தடை எதுவுமே ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பதிவோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். நீங்கள் அவ்வப்போது வந்து உங்களால் முடியும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே சமயம் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு பெரிய விஷயமும் இருக்குங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறது சுத்தமாக மறந்துட்டோங்க. இதனாலேயே நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தடப்பட்டு போயிடுதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி இந்த 140 நாட்கள் மட்டுமல்லாது இனி அனைத்து நாட்களுமே நீங்கள் விரும்பிய வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வக்ர சனி பயிற்சி காலம் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மருத்துவ செலவுகள் எதுவுமே அதிகமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இரவு நேரங்களில் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய சுய வாகனங்கள்லையோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் கூடயோ நீங்கள் வந்து பிரயாணம் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்க கூட பிரயாணம் செய்யும் போதோ அல்லது வந்து உங்களுடைய ஓன் வெஹிக்கல்ஸில் நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க அப்படின்னாலோ எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 140 நாட்கள் ஒரு அற்புதமான நாட்களாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே வந்து பொது பலன்கள் மட்டும்தாங்க. ஏன் இதை பொது பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரபுளான தசா புக்தி நடந்துகிட்டு இருக்குங்க. ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லாத தசா புக்திகள் நடந்துகிட்டு இருக்கும். அதனால் வந்து ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பொறுத்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மீனம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.